ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து உளுந்து களி செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு வந்து கருப்பு உளுந்து வந்துட்டு 1 கிலோ எடுத்தோம் அப்படின்னா, புழுங்கல் அரிசி வந்து 1/2 கிலோ. அப்புறம் இந்த ரெண்டையும் தனித்தனியாக நல்லா வறுத்துட்டு, உளுந்தை வந்து கருகாமல் நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வாயில் போட்டு கடிச்சு பார்த்தா நல்லா கடுக்குன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துட்டு, அது கூட நம்ம தனியாக வறுத்த அரிசியும் நல்ல பொரி அரிசி மாதிரி வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைக்க வேண்டியதான். இது அரைக்கும் போது அது கூட நல்ல ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு சுக்கு, அப்புறமா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதையும் லேசாக வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம எப்போவுமே ரெடிமேடாக கையில் வச்சுட்டோம்னா நமக்கு களி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மாவில் வந்துட்டு 1 கப் எடுத்துருக்கிறேன் நான். 1 கப்புனா 150 கிராம் இருக்கும். கிராம் கணக்கில் பார்த்தா 160 கிராம் இருக்கும். இதை வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த உளுந்து மாவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி எடுத்து 1 கப்பு நம்ம மெஷர் பண்ண கப்புலேயே வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து இதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மீதி உள்ள 3 கப்பு தண்ணியை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை, இனிமேல் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீதி இருக்கிற 3 கப்பு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போது விஸ்கு வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்குது, மாவு வந்து கட்டிப்பட்டுருச்சு. இப்போ இந்த அளவுக்கு கட்டியான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி பாக்க ஊற்றிக்கலாம். கருப்பட்டி வந்து பால் காய்ச்ச வேண்டாம், நமக்கு வந்து நல்லா கரைச்சிட்டு கல் மண் இல்லாமல் நம்ம ஊற்றிக்கலாம். திரும்பவும் தண்ணி ஆயிடுச்சு. திரும்பவும் நல்லா வேகட்டும். இந்த கருப்பட்டி பாக்கோடு சேர்ந்து நல்லா வெந்து கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் வந்துட்டு எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் வந்து 1 கப்பு எடுத்துருக்கேன் மாவு, கருப்பட்டி 1 கப் எடுத்துருக்கேன், நல்லெண்ணெய் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கிண்டினதுக்கப்புறம் கட்டியானதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டியாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இனிப்பை வந்து செக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ நான் வந்து 160 கிராம் அளவுக்கு மாவு எடுத்தேன், அதில் 1 கப் எடுத்தேன்னா 1 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கேன். அது வந்து அளவான இனிப்பாக இருக்கும். நல்ல இனிப்பு சாப்பிட்றவங்க அப்படின்னா கூட ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போது 150 கிராம் மாவுக்கு 250 கிராம் வந்து கருப்பட்டி எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். கொஞ்சமாக போதும்னா போதும். இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி கிண்ட வேண்டியதான். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அதை அப்படியே குடிச்சிட்டே இருக்கும். கடைசியில் அல்வா பக்குவத்துக்கு நல்ல உருண்டு திரண்டு வரும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சிட்டோம்னா 10 நாள் 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. எண்ணெய் அந்த அளவுக்கு இதில் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு டெய்லி காலையில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு, வயசுக்கு வந்த பிள்ளைங்க, டெலிவரி ஆனவங்க, மாசமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். நமக்கு வந்து இடுப்பு எலும்பு பலப்படும். வாரத்துக்கு 1 நாள் கூட நம்ம வந்து வீட்டில் இதை வந்து காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி தான் சாப்பிடுவாங்க இதை. வேக வேக நமக்கு வந்து எண்ணெய் வந்து குடிச்சிட்டே இருக்கும். நம்ம வந்து 1 கப்பு ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதான். ஒரு கப்பில் வந்து எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சு. இனி கொஞ்ச நேரம் கிண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல இறுகி போய் நல்லா வரும், அல்வா மாதிரி வரும். பாருங்கள், களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். எலும்பு வந்து பலப்படும். இந்த அளவுக்கு இருக்குது. நமக்கு ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். இதை வந்து நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நமக்கு 15 நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது. அப்படியே இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.